எல்லாருக்கும் மஜ்ஜாவான ஒரு காலை வணக்கம். இது டே 8 ஆஃப் மை வணக்கம் அப்டேட். புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் டென்டல் கிட்ட போனதை நம்ம பல்லு நாள் க்ளீன் பண்ணி விட்டாங்க. அது பார்க்கவே பிரகாசமாக இருக்குது. நம்ம மூஞ்சிலே ஏதோ ஒரு தேஜஸ் செஞ்ச மாதிரி இருக்குது. அதை முடிச்ச கையோட நான் வேலைக்கு வந்துட்டேன். எங்கே ப்ரோ வேலை செய்யணும்னு கேட்டால், நான் எப்பயுமே இந்த போத்தீஸ்லாம் வேலை செய்வேன். அங்கே கீழே ஒரு பாப்கார்ன் ஷாப் இருக்கும். அதுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வேலை செஞ்சுருந்தேன். எப்படின்னு கேட்டால், நான் சாயங்காலம் காலேஜ் எனக்கு அதை முடிச்ச கையோட 6 மணிக்கு முன்னாடி சும்மா தான் இருப்பேன். சரி நம்ம ஏதோ வேலை தேட சொல்லிட்டு தான் அந்த பக்கம் வந்தேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் ஒருத்தன் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறாங்க, நீ வேணா அங்கே போயாண்டா சொல்லிட்டு நான் அப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்து அந்த அக்கா கிட்ட வேலை கற்றுக்குன்னு அப்புறம் இங்கேயே தான் என் ஃபர்ஸ்ட் இயர் காலை தான் போச்சு பாதி நாள். ஏன்னா நான் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கேயே வந்துட்டு போயிடுவேன் அப்படியே வீட்டுக்கு. நைட்டு போகிறதுக்கே மணி 9:30 ஆயிரும். அதுக்கப்புறமா தான் இந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன். ஏன்னா என்னோட பர்சனல் இஷ்யூனால நான் கொஞ்சம் இந்த இடத்த விட்டு போக வேண்டிய இடம் வந்துடுது. அதுக்கப்புறம் திருப்பி அப்பப்போ சும்மா கூப்பிடுறதுனால வந்து போவேன். எனக்கு இந்த கடை கொஞ்சம் பர்சனலாகவே பிடிக்கும். எதனாலன்னா இங்கே வர கஸ்டமர்லாம் கூட ஜாலியாக பேசுவாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பீப்புளெலாம் எப்போயா தான் பார்க்க முடியும். என் ரூமில் இருந்தால் கண்டிப்பாக உங்களை பார்க்க முடியாது. அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அங்கே வரதான் ட்ரை பண்ணுவேன். என்னால் சுச்சுவேஷன் வர முடியும்னா தான் அவர்கிட்ட வர முடியாது சொல்லிடுவேன். என்னாலே கீழே ரொம்ப இருக்க முடியல. சரி மேலே வந்து சும்மா ஃபிட் ஆகி தான் பார்த்துருந்தேன். ஏன்னா கீழே போர் அடிக்குது. அதனால் சும்மா மேலே வந்து ஒரு ஃபிட் போட்டுட்டு சாப்பாடு கிளம்பிட்டேன். சாப்பாடு இன்னைக்கு வெஜ் பிரியாணி தான். அது கூட 65 வாங்கியிருந்தேன். இன்னைக்கு டாக்டர் நீ காரமாக சாப்பிடவே கூட சொன்னாங்க. நான் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சேன், நீ காரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கடைக்காரன் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். அதில் சுத்தமாகவே காரம் இல்லை. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் கடைக்கு வந்துட்டேன். ஏன் சும்மா இருக்கணும், அன்னைக்கு விட்ட படத்தை திருப்பி வர சொல்லிட்டு வரைஞ்சா அந்த படம் மஜாவாக வந்துக்குது. இது நான் வரைஞ்சேன்னு எனக்கு சந்தேகமாயிடுது. பட் ஆனால் நான் தான் வரைஞ்சேன். அந்த படத்தை கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே ஏதோ பிகாசா ஓவியம் மாதிரி இருக்குதா. அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நானும் சும்மா தான் கொண்டேன். ஒரு 3 மணிக்கு மேலே யாருமே அணக்கணும். சரி ஏன் சும்மா இருக்கணும் சொல்லிட்டு கடையில் இருக்க சின்ன சின்ன எல்லாம் பார்த்துருந்தேன். அப்படியே அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட பசி எடுத்துக்கிச்சு டக்குன்னு. சரி பக்கத்து கடையில் போய் கேட்டால், எடுத்துக்கப்பா உனக்கு இல்லாதா சொல்லிட்டு அவனும் கொடுத்துட்டாங்க. சரி அதை சாப்பிட்டுக்கே நானும் பார்த்தேன். அதுக்கு நடுவில் இருந்து கஸ்டமர் வந்து தான் போயிருந்தாங்க. அது முடிக்கிறதுக்கே மணி 10 ஆயிடுத்து. பின்குறிப்பு, இதில் நான் எதுலையுமே ஃப்ரீயாக சாப்பிடல, எல்லாமே காசு தான் கொடுத்து சாப்பிட்டேன். ஏன்னா இங்கே எல்லாமே கடை வச்சதுனால அவங்களும் பாவம். அதனால் நானும் சாப்பிட்ட முடிச்சதையோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே வீட்டுக்கு போகும்போது வழியில் சில பொருட்கள்லாம் அங்கே இருந்துச்சு. நானும் அப்படியே வாங்கிட்டு என்னால் நீங்கள் அழகாக முடிச்சுக்கிறேன், போய்ட்டு வரேன்.